ரெட் கலரில் இருக்கிற கொஞ்சம் மீடியம் சைஸ் ரவுண்ட் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். 4 சைட்லையும் இந்த மாதிரி 4 லைன்ஸ் வந்து ப்ளஸ் ஷேப்பில் போட்டுக்கலாம். ஸ்டோனை ஒட்டி ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த லைனுக்கு மேலேயே ஒரு லாக் செயின் போட்டுட்டு ஒரு 3 mm சுகர் பீடும் ஒரு டியூப் பீடும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்தில் குட்டியாக லாக் ஸ்டிச் கொடுங்க. அந்த த்ரெட்டை அப்படியே அடுத்த சைடில் இருக்க லைன் பக்கமாக இந்த ஸ்டோனோட ஓரத்துலேயே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. திரும்பவும் அந்த லைனுக்கு மேலே லாக் செயின் ஒரு ரவுண்ட் பீட் ஒரு டியூப் பீட் பேக்கில் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு குட்டி லாக் கொடுத்துட்டு அடுத்த சைடுக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்படியே 4 சைட்லேயும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். 4th சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பையும் நம்ம இதே மாதிரி ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல 2 சுகர் பீடும் ஒரு 4 mm பீடும் கொடுத்துட்டு பேக்கில் கொண்டு வந்து ஒரு ஃபிக்ஸிங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த சைடுக்கு திரும்பவும் எடுத்துக்கலாம். நம்ம எப்படி 4 சைடில் டியூப் பீட் போட்டோமோ அதே மெத்தடில் 2 சுகர் பீட் 4 mm பீடும் வந்து சேம் மெத்தட்லேயே ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ளவுஸ் ஸ்லீவ் ஃபுல்லாக போட்டிங்கன்னா நல்லா கிராண்டான லுக்கே வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபைனலாக அந்த ரெட் ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் கொடுக்கலாம், இல்லை அப்படியேவும் விட்டுடலாம்.